ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து அனலைஸ் பண்ணுவோம். வழக்கம் போல் மந்த்லி சார்ட் வந்து போவோம். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து, ஒன்று வந்து யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்றைக்கி நைட்டு மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி நைட்டு சிங்கப்பூர் டைம் படி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மிட் நைட்டில். உங்கள் ஊர் டைம் எப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்தியன் டைமில் அப்படின்ட்டு ஒரு 11 to 12 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ட்ரேடை தவிர்த்துறது கூட நல்லது. ரெண்டாவது விஷயம் வந்து, யூஎஸுக்கும் சைனாவுக்கும் வந்து அந்த டேரிஃப் இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து இதுவாகிருக்கு, எழுத்தாயிருக்கு. ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு விதமான டேரிஃப் வந்து மேபி ஒரு 25 to 50% வந்து குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், சைனாவுக்கு ஆதரவாக. அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு எட்டியிருக்கு. ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு யூஎஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி டிசைட் பண்ணபடி ஒரு 25 பாயிண்ட் வந்து பேசிக்ஸில் வந்து இது குறையிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எக்கனாமி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் அந்த அனலைஸ் பண்ணுறதுல வந்து மார்க்கெட் மெஷர்ஸ், மார்க்கெட் பிஹேவியர் கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் வந்து அதே தான். மார்க்கெட் ஆக்சுவலி நமக்கு நல்லா தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய போதும் நல்லா தெரிஞ்சாலுமே, மார்க்கெட்டோட டோட்டல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்துமே அந்த ரியாக்ஷன் வந்து மாறுபடும். ஸோ இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எக்கனாமியாக வீக்காக இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ் வந்து கீழே போகும், யூஎஸ் கரன்சி வந்து கீழே போகும், மற்ற எல்லாமே மேலே போகும். பட் வந்து இப்போ வந்து நிலைமை என்னென்னா, டோட்டல் வந்து க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்டாக் க்ரோத்லாம் நல்லா இருக்குது. ப்ளஸ் யூஎஸுக்கும் ஆதரவான நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு, யூஎஸ் கரன்சிக்கும். ஸோ வந்து மேபி வந்து ஹோல்ட் பண்ணுறது, அடுத்த ரேட் கட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், இல்லை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான பேசுறதுக்கான உடன்பாடுகள் எட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடை தவிர்த்துறது கொஞ்சம் நல்லது. சரி, நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாகவே இது மந்த்லி ட்ரெண்டு ஜஸ்ட் ஒரு அனலைஸுக்காக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு செல்லு ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ஹை வந்து திரும்ப செல்லாக போகிற மாதிரி தானே ஒரு இது காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மந்த்லி ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து செல்லில் தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன அதை ரெஃபர் பண்ண முடியுதுன்னா, வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே கரண்ட்லி இருக்கோ அந்த இடம் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைமும் வந்து இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து அதனாலையும் இப்போ வந்து திரும்ப அதே இடத்துல ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் மந்த்லி ஜோனு, அது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஜோனு. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம மந்த்லி இதை நம்ம கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிப்போம். நமக்கு இப்போதைக்கு இதை மார்க் பண்ணி வச்சுக்கலான்னு தேவையில்லை, ஏன்னா வந்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான ரீட்ரேஸ் ஜோனு, அதுக்காக நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரி, வேறு என்ன நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்து ஒரு ஹையர் லோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ. நார்மலாக ஹையர் லோ ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹையர் லோ வந்து இங்கே தான் வைக்கணும். பட் வந்து நமக்கு இங்கே வச்சிருக்கு. ஸோ வந்து நமக்கு இப்போ இன்டர்னலாக வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து பை ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்டர்னலாக பை ட்ரெண்டில் போனாலும் இது லாஸ்ட்டு லோவர் ஹை பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட்டு லோவர் ஹை வந்து இது தான். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் வந்து இது வேலிடான ஒரு மந்த்லி வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரு. ஸோ மந்த்லி வந்து இன்னும் வந்து இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகல, இந்த லாஸ்ட்டு லோவர் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகல. ஸோ அது வரைக்குமே வந்து இது வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் தான். இது வரைக்கும் போனாலுமே இது வந்து இன்டர்னல் ஒரு பை தான். எப்போ வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக வந்து செல் ட்ரெண்டை பிரேக் பண்ணி பை ட்ரெண்டாக மாறும். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உடனே இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்ட்ரா டே ட்ரேட்லையோ இல்லை ஸ்விங் ட்ரேட்லையோ இது வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி வந்து பொசிஷன் ட்ரேடு, ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுற ஸ்விங் ட்ரேடாக இருந்தால் இது வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்லி லெவல் போவோம். வீக்லி லெவலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி லெவலில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதான் லாஸ்ட்டு ஹை. இந்த லாஸ்ட்டு ஹைக்கு அப்புறம் ஒரு வேலிடான ஹை எங்கே வந்திருக்குன்னா, அடுத்த ஒரு இதை எடுத்திருக்கு. இங்கேருந்து போயிட்டு இப்படி ஒரு செல்லு வந்துட்டு திரும்ப வந்து இதுதான் வந்து ஒரு வேலிடான ஹையாக வச்சுருக்கு. ஸோ வந்து இப்போ வீக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கிட்டே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. ஓகே,
ஓகே, வீக்லி ட்ரெண்டில் வந்து வேறு என்ன வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னா இந்த நிமிஷம் இருங்க. ஓகே, வேறு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுங்கள். இது மூணையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி வந்து இப்படி எடுத்துச்சு அப்படின்னாலே அடுத்தது வந்து கீழே தான் போகும். ஒரு செல் ட்ரெண்டில் தான் போகும். இது வந்து வேஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ரைசிங் வேஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வேஜ் பேட்டர்ன், அது பேர்லாம் நமக்கு நிறைய வரும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதோட புரிதல் வந்து அதான். அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே வரும்போது வந்துட்டு திரும்ப வந்து இது மாதிரி ஒரு 2 இது எடுத்துச்சுன்னா, ஒரு திரும்ப 2 ரீட்டர்ஸ் எடுத்துச்சுன்னா, இந்த ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து செல்ல தான் போகும். ஓகேயா? ஸோ வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னுமே செல்லில் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே இன்னும் செல்லில் தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்த இப்போது இந்த பேட்டர்னும் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா வந்துட்டு எடுத்துகிட்டு மூணாவது எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டுது. இதே போல் யூஎஸ்டி வந்து இப்போ நமக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. ஸோ வந்து இது இருக்கிறது ஆல்ரெடி இன்னொரு கன்ஃப்ளூஷன் என்னென்னா இது ஆல்ரெடி இருக்கிறதும் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனில் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இங்கேயே ஒரு வீக்லி லெவல்லே வந்து ஒரு 3 கன்ஃப்ளூன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த செல் ட்ரெண்ட் தான் அப்படின்றதுக்கு ஒரு 3-4 கன்ஃப்ளூன்ஸ் வந்து வீக்லி ட்ரெண்ட்லேயே கிடச்சிருச்சு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன போல் இது வந்து நார்மல் செல் ட்ரெண்டு இருந்தாலுமே இதுக்குள்ளே வந்து இது வந்து இன்டர்னலாக ஒரு பையில் வந்து போயிட்டுருக்கு. இது இப்போ இந்த நாளாக போயிட்டுருக்கு. இப்போ லைட்டாக இப்போ செல்லுக்கு திரும்புது. சரி, ஓகே. ஸோ வந்து அடுத்து நம்ம டெய்லி ட்ரெண்டில் போவோம். டெய்லி சார்ட்டில் வந்து வேறு என்ன அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெய்லி சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன போல் ஆல்ரெடி வந்து பிரேக் ஆகிடுச்சு. டெய்லி சார்ட்டில் வந்து ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு லாஸ்ட்டு லோவர் கை, ஸ்ட்ராங்கான ஒரு லோவர் கை வந்து இதுதான். மேலேருந்து வச்சுட்டு வரும்போது லோவர் கை எங்கெங்கே வச்சுட்டு வருமோ வச்சுட்டே வரும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோவர் கை, இங்கே ஒரு லோவர் கை, இங்கே ஒரு லோவர் கை, ஸ்ட்ராங்கான லோவர் கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. இந்த லோவர் கையை பிரேக் பண்ணி ஆல்ரெடி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. வந்துட்டு உடச்சிட்டு அங்கே திரும்ப வந்து ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கடைசியாக வச்சுருக்க லோவர் கை தான் நமக்கு முக்கியம். இதுலேருந்து அடுத்தது ஒரு லோவர் கை, அடுத்து இது ஒரு வேலிடான லோவர் கை. ஸோ இப்போ வந்து இந்த லெவலை உடைக்கிற வரைக்குமே வந்து நமக்கு இது வந்து பை தான். இந்த லெவலில் என்றைக்கு உடைக்குதோ அதுதான் செல்லு. இது வேலிடான, ரொம்ப வேலிடானது. ஆனால் வந்து டே சார்ட்டில் இப்போ நம்ம இன்ட்ராடேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரத்தில் இத்தனை நாள் வந்து கழிச்சு நம்ம இத்தனை நாள் விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ளே போவோம். இப்போ வந்து ஜூம் பண்ணி போனோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்க 2 வேலிடான ஸ்ட்ராங்கான வேலிட் ஹை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இருக்குது லோவர் ஹை. இது ஒரு லோவர் ஹை. அதே இடத்து திரும்ப ஒரு வாட்டி ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்போயும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. 3வது வாட்டியாக வந்து இந்த லோவர் ஹையை வந்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஸோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்போஸ் வந்து யூஎஸ்க்கு ஃபேவரான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இதை உடச்சிட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா இதுவும் வந்து எத்தனை வாட்டி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஜோனாக ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 2 3வது வாட்டி எங்கே போயிருக்கு, திரும்ப 4வது வாட்டி 5 6 7 8 இப்போ 8வது வாட்டி திரும்ப வந்து இந்த ஜோனை வந்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஒரு டே சார்ட் அனலைஸ் படி இந்த டைமில் வந்து ஒரு 8வது டைமாக வந்து திரும்ப வந்து இந்த ஜோனை வந்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஸோ வந்து இன்றைக்கி பேஸ் நியூஸை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்றைக்கி இது ஆல்ரெடி 8 வாட்டி வந்து ஆக்ட் ஆகிடுச்சு, ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதை ப்ரோக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லைட்டாக வந்துட்டு இப்போது இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரீட்ரேஸ் ஒரு இது காட்டிட்டு திரும்ப வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து நம்ம அனலைஸ் படி செல்லு தான். ஸோ வந்து இது டேரெக்டாக போகுதா இல்லை வந்து இது வந்துட்டு லைட்டாக திரும்ப ஒரு ரீட்ரேஸ் காட்டிட்டு திரும்ப போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து வேறு என்ன நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குறபடி ஒரு டபுள் டாப் அப்படின்னு சொல்லலாம். டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு என்ன கன்ஃப்ளூஸ் வந்து இது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ ஹையர் லோ, இது அடுத்து வந்து ஹையர் ஹை, திரும்ப வந்து அதே லெவலுக்கு ஹையர் லோக்கு வந்தது. பட் இங்கே ஹையர் ஹை வைக்கணும்,
பட் இங்கே ஹையர் ஹை வைக்கல. இந்த இடத்த ரீடெஸ்ட் இது பண்ண முடியல, ரீடெஸ்ட் பண்ண முடியல. போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட ஏன் இங்கே வந்து இதுவாகி வந்துச்சு அப்படின்னா, ஏன் இந்த இடத்தோட திரும்பி வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பக்கத்தில் வேறு எந்த கேண்டிலும் இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்த ஆர்டர் பிளாக்கை திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போகாமல் அப்படியே திரும்ப கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. டே சார்ட்டில் வந்து கீழே வந்துருச்சு. ரெண்டாவது ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஓவராலாக செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து அது அந்த ஆர்டர் பிளாக் மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேவா? வேறு என்ன இதில் கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குது? சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹையர் லோ இங்கே வச்சிருக்கு, இங்கே ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு, லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஹையர் லோ. அதுக்கப்புறம் இந்த ஹையர் லோவை இங்கே ஒரு ஹையர் லோ அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ வச்சுச்சு. திரும்ப வரும்போது இந்த ஹையர் லோ உடைக்கக்கூடாது, உடைக்காமல் போயிருந்தால் இது பை ட்ரெண்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த ஹையர் லோவை உடச்சிருச்சு. ஸோ இந்த ஹையர் லோ வந்து நாட் வேலிட். இனிமேல் இதுதான் வந்து திரும்ப வேலிட், இந்த ஹையர் லோ தான் வேலிட். ஸோ இப்போ இதை உடச்சது அப்படின்னா அடுத்தது நம்ம எதிர்பார்க்கலாம், அடுத்தது இதை விட கீழே போகணும் எதிர்பார்க்கலாம். இன்னொரு டைம் இங்கே வந்தது, ஆனால் அதை உடைக்கல. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா டே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இது வந்து நமக்கு லாஸ்ட்டு லோவர் ஹை செல் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட்டு லோவர் ஹை. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே ஒரு லோவர் ஹை வச்சிருக்கு, இங்கே ஒரு வேலிடான லோவர் ஹை வச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு லாஸ்ட்டாக வந்து டே சார்ட்டில் வந்து இதுதான் வந்து ஒரு வேலிடான லோவர் ஹை. ஸோ இதை உடைக்கிற வரைக்கும், இதை மேலே போயிட்டு இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து செல் ட்ரெண்ட் தான். இதை உடைச்சா தான் நம்ம பை மாறுதான் எடுத்துக்கலாம் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. நம்ம 4 ஹவரில் பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். 4 ஹவர் 1 ஹவரில் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து முக்கியமாக பார்க்கணும். மற்ற இதெல்லாம் பார்க்குறது எதுக்காகனா, நம்ம எடுக்க போகிற ட்ரேட் வந்து கரெக்டாக இல்லையா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் எல்லாமே பார்த்துக்கிறோம் நம்ம. நீங்கள் என்ன ட்ரேடுன்றதை பொறுத்து அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கால்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 4 ஹவர் 1 ஹவர் அனலைஸ் பண்ணால் போதும். இன்ட்ரா டே பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ட்ரா டே இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, டே ட்ரேடிங் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதான் டோட்டல் அனலைஸ். நீங்கள் எந்த ட்ரேடராக வேணாலும் இருக்கலாம், எல்லா ட்ரேடுக்குமே வந்து இதுதான் அனலைஸு. நீங்கள் ஸ்கால்பராக இருந்தால், ஸ்கால்பிங் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஜோனில் இருக்குது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. 4 ஹவரில் வேறு என்ன கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி, இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து செல் ட்ரெண்டு திரும்பிடுச்சு, பை ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் திரும்பிடுச்சுன்றது கன்ஃபார்ம். 4 ஹவர் மார்க்கெட் ஷிஃப்ட் செல்லுன்னு வச்சுப்போம். ஓகே. இதில் வந்து அடுத்து வந்து ஹை எது அப்படின்னா, இதுதான் நமக்கு ஹை. இதை உடைக்கிற வரைக்குமே இது வந்து செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? லோ ஹை செல்லு. ஓகே. அடுத்து வந்து ஸோ இப்போ நமக்கு வந்து கடைசியாக வச்ச லோவர் ஹை வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து லோவர் ஹை வச்சிருச்சு. ஸோ வந்து கடைசியாக மார்க் பண்ண வேண்டியது இதுதான் வந்து நமக்கு லோவர் ஹை ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதை உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து செல் ட்ரெண்டு தான். சரி, ஓகே. அடுத்து வந்து 1 ஹவரில் போய்ட்டு பார்ப்போம். 1 ஹவரில் என்ன நடக்குது அப்படின்னா, 1 ஹவரில் வந்து எது வேலிடான ஒரு லோவர் ஹைனா இதுதான் வந்து ஒரு வேலிடான லோவர் ஹை. இதை உடைக்கிற வரைக்குமே ட்ரெண்ட் வந்து செல்லு தான். ஓகேவா? 1 ஹவரை மார்க் பண்ணுறதுக்கு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து 1 ஹவரில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு லோவர் ஹை, ஸ்ட்ராங்கான லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரி, ஓகே. அடுத்து 15 மினிட்ஸில் இங்கே வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்தது, இங்கே வந்து ஸ்லோ ஆகிருக்கு. ஸோ வந்து ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸாக பார்த்தீங்கன்னா மாறி பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, பையர்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து எது வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து எது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டில்னா இது வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், இதை தாண்டிச்சுன்னா நம்ம 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 15 மினிட்ஸை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு கலர் மார்க் பண்ணிப்போம். ஓகே. அடுத்து 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். நார்மலாக 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கணும், என்ட்ரிக்காக வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் போய்ட்டு என்ட்ரி எடுக்கிறது இன்னும் ரொம்ப சேஃபு. இல்லை 5 மினிட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கலாம். 1 மினிட்ஸில் மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்கிறத தவிர்த்துருங்க, கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சம்டைம் நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது இந்த மாதிரி நியூஸ் டைமில் வந்து ரொம்ப வேலட்டைலாக இருக்கனால ட்ரெண்ட் வந்து எப்படி வேணாலும் மாறும். 1 மினிட் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு. சரி, ஓகே. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு இதை பாசிபிலிட்டி காட்டிகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போகிற மாதிரி, இங்கேயே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டிச்சு. அடுத்து இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
செல்லர்ஸோட இது குறைஞ்சி பையர்ஸோட ஆதிக்கம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ திரும்ப வந்து இங்கே இது ஆகுது. பார்க்கலாம். இப்படி போயிட்டு திரும்ப இதை உடச்சிச்சு அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸில் வந்து லாஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லோவர் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இதை உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ஸில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இதை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கணும், இது வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கும். இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இது இதோட முடிஞ்சிருச்சா என்ன நமக்கு தெரியாது இன்னும். சப்போஸ் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்காக இந்த ஜோன் மார்க் பண்ணோன்னு நம்ம நான் இருக்கா, இது வந்து வீக்லி ஜோனில் மார்க் பண்ணோம். இந்த இது வந்து நம்ம வீக்லியில் மார்க் பண்ணோம், இந்த மார்க் பண்ணது. ஸோ வந்து இந்த ரீட்ரேஸ் ஜோனு. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து கீழேயும் வரலாம், இல்லை இங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் கீழேயும் வரலாம். இன்றைக்கி நைட்டு வேலட்டிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நியூஸ் இருக்குது, பெரிய நியூஸ் இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் 2 விஷயம் தான். ஒன்று வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம், இல்லை இன்றைக்கி அப்படினாலும் கண்டிப்பாக திரும்ப ரீட்ரேஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி நியூஸ் படி ஏதாவது பெரிய யூஎஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான இதுவும் அமைஞ்சதுன்னா டேரெக்டாக ஒரு வீக்கு விட்டுட்டு ஸ்பைக் விட்டுட்டு திரும்ப கூட மேலே வந்துட்டு கூட பொறுமையாக வந்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக வந்துட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஒரு ஓகே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு வந்து முக்கியமான நியூஸ் இருக்குது. இல்லை ட்ரேடை வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ்.